கோல்டில் பார்க்குற மாதிரியே இருக்கு அழகா. லிஃப்ட் அடிச்சு ரோபோ க்ளீன் பண்ணுற ரோபோ ரோபோ டேய் 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 அவங்க அவங்க யூஸ் பண்ணுறது. இங்கே ஒரு பெட்ரூம், இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சேர்ந்த மாதிரியே வந்து அட்டாச் பாத்ரூம். ஸ்மார்ட் சுவிட்ச். அது இப்போ ஃபோனில் வச்சு ஓஃப் பண்ணலாம். மகள் அங்கே ஓஃப் பண்ண, நானும் ஓஃப் பண்ணுவோம். அங்கேருந்து வீடு வந்து எந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாளிகையை வந்து நாங்கள் ஹோம் டூர் பண்ண போகிறோம். வெல்கம் டு ஆர்ஜே வித் கேஜே. ரைட். இன்னைக்கு வந்து எங்க நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தெரியும் வந்து பின்னாலே பெரிய ஒரு பேலஸ் வந்து இருக்கும். அதாவது பெரிய ஒரு மாளிகை அப்படி வந்து சொல்லலாம் நீங்க. ஸோ இந்த ஒரு மாளிகையை தான் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு முழுக்க ஹோம் டூர் வந்து பண்ணி காண்பிக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னால் இந்த ஒரு மாளிகை யாரோடது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், கனடாவிலேருந்து ஒருத்தவங்க வந்தவங்க. ஸோ நாங்களும் எதிர்ச்சியாக மீட் பண்ணாங்க. அதை போக வந்து யாருன்றதை வந்து நாங்கள் காட்டுறோம். ஸோ அவங்கள வந்து சொல்லியிருந்தவங்க, தம்பி நாங்கள் இங்கே இருக்கிறோம், ஒரு சின்ன வீடு ஒன்று இப்போ தான் ஒரு சின்ன வீடு ஒன்று கட்டிட்டு இருக்கிறோம். அப்போ நாங்கள் வீட்டை பார்த்துனாங்களா, அப்படி நாங்கள் மெரசல் ஆகிட்டோம். ஸோ இந்த அளவு பெரிய வீடான்னு சொல்லி நாங்களும் இந்த ரோட்டில் வந்து நிறைய தரம் போயிருக்கோம். போய்க்கு வந்து பில்டிங் தெரிஞ்சிருவேன், அந்த கண்ணில் வந்து பரவக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ உண்மையிலே இதே இந்த வீடியோன்னு சொல்லி சொன்னால், உள்ளுக்கு பார்க்குறதுக்கு அந்த இன்டீரியல் செட்டப்லாம் வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி இருக்குது சொல்லி காட்ட போகிறோம். அதை தாண்டி வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டில் முடிஞ்ச ஒரு வீடு. அண்ட் அந்த அதாவது இங்கேருந்து போய் வெளிநாட்டில் உழைச்சி அண்ட் வந்து இப்படி ஒரு இடத்துக்கு வரன்றது பெரிய விஷயம். ஸோ அது எல்லாத்தையும் வந்து நாங்கள் என்ன பட்ஜெட்டில் முடிஞ்சது, வீடு எப்படி இருக்குன்றது வந்து உங்களுக்கும் சில டைம் ஐடியா வரலானே. ஃபியூச்சரில் இப்போ நீ ஒரு வீடு கட்ட போகிறேன் சொல்லி சொன்னால் இதை வச்சு யோசிக்கலாம். பாத்ரூம் கட்டே அப்படின்ற ஒரு நம்ம சொல்லலாம், கனவுலையாச்சு. ஓகே, இன்றைக்கு இந்த மாளிகையை வந்து நாங்கள் ஹோம் டூர் பண்ண போறோம். அப்படி இருக்குன்னு அதான் பார்க்கணும். யார் இருக்கியாடா உள்ள பெரிய அல்சிஷன் இருக்கு, வெட்டி மூக்குல ஆய வைக்க போகுது. வாங்கடா கிளவங்களா இந்த மாதிரி வைப்பாங்க. ஆனா இங்க இன்னும் வழக்கு ஸ்டார்ட் பண்ணல. ஸோ வந்து வெளியில இருந்தே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீடு வந்து எந்த அளவுக்கு பிரமாதமா இருக்கும் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பிரமாதமாவும் இருக்கும். ஸோ முன்னுக்கே வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கமுக மரம். ஸோ கமுக மரத்தை வந்து ஒவ்வொரு பாத்தியா அழகா வந்து அடுக்கே வந்து வச்சிருக்காங்க. சூப்பராக இருக்கு. உண்மையிலே இந்த முதலுக்கு வெளியில் வச்சு இப்படி செட்டப் பண்ணுறேன். அதுக்கும் வந்து பாருங்க டைல்ஸ், நல்லா பைப் போட்டிருக்கேன். சொல்லுங்க, தண்ணி வரத்துக்கு சொல்லுங்க. ஒரு அட இங்கே வரங்களோ, என்ன கமராடா. ஹாய் கண்ணு வச்சு பார்க்குறான்டா. அதுக்குள்ள வந்து முதலியார் வளவு மெயின் ரோட் செங்கல் அடி ஓடுறது. ஸோ அருமை. இதுலேயும் வந்து அந்த இந்த சிஸ்டம் இருக்குது தெரியுமா? இப்போ நம்ம இங்கே வந்து இப்போ காலிங் பெல் அடிச்சா இப்போ என்ன சிஸ்டம் சொன்னா, நான் இன்றைக்கு தான் ஒரு விளம்பரம் மட்டும் பார்த்தேன்டாப்பா. ரெண்டு அடிச்சோடனே அந்த உள்ளுக்குள்ளே இருக்கு. தெரியும், அடிச்சு பாச்சு பார்ப்போம். வரப்போறாங்க அங்கே சத்தம் இருக்கும் போகிறேன், அடிச்சு சத்தம் இருக்கும் போகிறேன். ஓ அங்கே வர்றா தண்ணி. அதாவது தாகம் ஒன்று வர ஜீவன்களுக்கு தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி செட்டப் ஒன்று பண்ணி வச்சிருக்காங்க. பக்கு மாதிரி ஒன்று கட்டி. ஆமா, அந்த பக்குக்குள்ள தண்ணி நிரம்பிட்டு இருக்கும். டெப்பையும் ஓப்பன் பண்ணிடுவாங்க. வா, இது சூப்பர். இதெல்லாம் ஏன் இந்த மனசுக்கு பேர் தான் வந்து கடவுள் இருப்பாங்க. எப்படி பாத்தீங்களா, தவிச்ச வாக்கி தண்ணி கொடுக்கணும் கூட. மாடெல்லாம் குடிக்கிட்டு போய் குடிச்சா அது வந்து வழியா அந்த ஒவ்வொரு பயிருக்கும் இது வரக்கூடிய மாதிரி செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் காலிங் பெல் அதை தாண்டி இப்போ இங்கே வெளியில நின்று யாராச்சும் வராங்கன்னு சொன்னா உள்ளுக்கு பார்ப்பாங்க போல. இந்த கேமரா வந்து ரெண்டு பக்கம் இந்த கேமரா இருக்கு. இந்த சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் காலிங் பெல் இருக்கு. உள்ள போமா என்ன வீட்டுக்காரங்களும் வந்து திறத்த போறாங்க. எங்கிருந்து வந்தாலும் தெரியாது. அடே கொஞ்சம் டீசெண்டாக பிஹேவ் பண்ணுங்கடா. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணுவோம். ஆளுங்க வளர்ந்தாலும் எஸ் வயசு போனாலும் இன்னும் உங்களோட சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனம் குறையாம அப்படியே இருக்குது பாரு. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வடிவாக ரிவ்யூ பண்ணணும் முடிஞ்சு. உள்ளே வந்து பாருங்க வந்து அந்த இது வந்து கூட்டுற செலவுகள் இருக்காது. புழுதி அடிக்கிற அது டஸ்ட் அடிக்கிறது இப்படி. ஆனால் அதுக்கு ஒரு மேபி தண்ணி தான் பிரதர் அடிப்பாங்க. தண்ணி அடித்து வந்து க்ளீன் பண்ணி இந்த வீட்டில் ஏதாச்சும் க்ளீனிங் வேலை இருந்தால் செஞ்சுட்டு இருக்கலாம். அப்ரெண்டிஸாவா? சரி, ஓகே. முதலாவது நம்ம அந்த சாமி பக்தியோட வந்து போகணும் மேடம். முன்னுக்கு இருந்து பார்க்குறேன். நஞ்சு இஞ்சி வர என்ன வச்சுருக்காங்க? தொட்டாச்சுருங்கி
எப்படி இதெல்லாம் இதாக இருக்கு. இதெல்லாம் வெளியில காண முடியாத இது, அதாவது இப்போ அழிஞ்சிட்டு போயிட்டு இருக்க ஒரு தாவரத்துல மருத்துவ குணமுடைய ஒரு தாவரம் வந்து இந்த தொட்டாச்சுருங்கி. ஸோ தொட்டாச்சுருங்கி வச்சு அதுக்கு மேலே வந்து துளசி மாடம். சூப்பர் சூப்பர். என்னென்னு சொன்னால் இதெல்லாம் இவ்வளோ காசு கொடுத்து இப்படிலாம் கட்டிட்டு பிரதர் வந்து ஏன் இதுக்குள்ளே இப்படி ஒரு சின்னது ஒரு கருங்கல்லோட வந்து சாமி வச்சுருக்காங்கன்னு சொல்லி தெரியுமா? இதுக்கு பின்னால் பெரிய ஒரு ஸ்டோரி இருக்கான். சொல்லுங்க அந்த ஸ்டோரி. அந்த வரலாறு என்ன அப்படின்னா வந்து வளமனே வந்து நம்மளோட வீடுகள்லாம் வந்துட்டு அந்த கிணத்து மடு கிண்டும் போது, அஸ்திவார மடுகள்லாம் கிண்டும் போது உள்ளே இருந்துட்டு கருங்கல் ஏதாச்சும் கொண்டு வந்தால் அதை சப்போஸ் வந்து எடுத்து வச்சு சாமியாக வழிபடுவாங்க, கும்பிடுவாங்க. அதே மாதிரி இந்த வீட்டோட அஸ்திவாரத்துக்கு வந்து மடு தோண்டும் போது அந்த அஸ்திவார மடுக்குள்ளே இருந்து வந்தது தான் வந்து இந்த கல்லாம். அதை வந்து இங்கே சாமியை வச்சு வழிபடுறாங்க. ஸோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, எவ்வளோ செலவழிச்சாலும் அதை தான் வச்சு வழிபடணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதான் உண்மையிலே சாமி அப்படிதான் இல்லை, எல்லா மூலஸ்தானத்துக்குள்ள இருக்க அந்த சாமிகளும் வந்து இப்படி கருங்களால் தான் உருவாகி வந்தது அப்படின்ற மாதிரி. இது அதே மாதிரி இது என்ன ஸ்பெஷல் இருக்குன்னா இந்த வீட்டில், அதாவது இந்த வீட்டிலேருந்தே வந்து வெளி செட்டப் எல்லாம் வந்து பார்த்தாச்சு வந்து வடிவா அந்த பயிர்கள் அதுன்னு சொல்லி நாட்டியாங்க. அது பயிர் நாட்டணுன்றதுக்கு வந்து அந்த செட்டப் பண்ணியிருக்காங்க, கட்டியிருக்காங்க மெனக்கட்டு. ஒரு நம்ம வீடை கட்டி போட்டு சைடில் ஃபுல்லாக பயிர் நாட்டிடுவோம். அழகாக இருக்குது. ஸோ உண்மையிலே சொல்லுங்க, இது லிஃப்ட் அடைஞ்சு வரு லிஃப்ட். ஆமாம், கதவை பாருங்க வந்து எப்படி இருக்கு மேலே வரதுக்கு. சரி ஓகே, இங்கே சைட்லேயும் பார்த்துருவோம், வந்துட்டோம். இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் BMW பைக் R15. ஆமாம், அங்கே இது ராயல் என்ஃபீல்டு பைக் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. இல்லை நம்மளோட ஆக்கள் தான், நம்மளோட கம்பெனி பைக் வந்து எப்படி இந்த விலையுடைய பைக்கில் நீங்கள் வாங்கணும்னு சொல்லி கேட்காங்க. அதெல்லாம் இதோட வியூவெல்லாம் வந்து உண்மையில நைட் டைமில் செம்மையாக இருக்குன்னு சொன்னால் பேனல் சோலார் சிஸ்டத்தில் வந்து லைட்டிங் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த லைட்டில் வந்து எல்லா லைட்டுமே வந்து நைட் டைம் ஆனால் வந்து எரிய ஆரம்பிக்கும், செம்மையாக இருக்கும். ஏய் சும்மாரிங்களா கையை வச்சு இல்லை இதையும் வச்சிருக்காங்க. அதாவது ஆரம்பத்தில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்காங்க. அந்த காலத்து சிஸ்டம் இல்லை, அது இதுலேயும் மாறுது. அந்த தாண்டி அடிமைப்படுது. சரியோ சூப்பர் ஓகே. ஓ இது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து இது ஒவ்வொரு இதுக்குள்ளேயும் வந்து லைட் செட் பண்ணி தான் இருக்கு. அது நைட் டைமில் வந்து வடிவாக இருக்கும். நைட் டைம் வியூ காட்டையில் பண்ணி சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து அதை காட்டுறோம். இது வர்றா இதெல்லாம் வந்து அந்த இதில் படைச்சிருக்காங்க. அது அழகாக இருக்குல்ல. அதாவது நீங்கள் முன்னுக்கு வந்தாலே வந்து இங்கே வாங்க வருது, இங்கே வாங்க, இந்த பாருங்க. அழகாக இருக்கீங்களா இல்லை அலங்கோலமாக இருக்கீங்களா இல்லையான்ற பார்க்குறதுக்காக உங்களுக்கு கண்ணாடி செட்டப் இருக்குது. உங்களுக்கு கண்ணாடி இருந்தால் இங்கே நானே அதுக்குள்ளே பார்த்து பார்க்கலாம். கார் பார்க்கிங்களா, கார் இருந்தாலே பார்க்குறீங்க. உண்மையிலே இந்த கதவு பாருங்க, ஒரு லிஃப்ட்ல அந்த செட்டப்ல இருக்கிற மாதிரி இருக்கிற அந்த கதவு. வரலாமா? ஏசி காத்து இங்கே அடிக்குது. ஓகே, வாவ், ஃபுல் கூலிங்ல இருக்கிறது. கம் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? வெளியால ஃபுல்லா சுற்றி உள்ளுக்கு வரைக்குள்ள இந்த சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி இருக்கு அந்த வெயில இருந்து. ஃபெஸ்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு ட்ரீ பண்ணி காண்பிக்க போகிறது வீட்டுக்குள்ள முதல்ல மங்களகரமாக ஆரம்பிக்கிறாங்க. பூஜை ஸோ என்னோட லைட்டிங்கோட பவர் வந்து இன்னும் நைட்டாகத்தான் உங்களுக்கு தெரியும். ஓகே வா, எலுமிச்சியோட இதை வந்து பிளாஸ்டிக் இதில் கொடுத்துருக்காங்க, சூப்பராக இருக்கு. காலையில சாம்பிராணி இன்னும் கொடுத்தீங்களா இல்லை ஸ்மெல் அப்படி நறுமா அந்த ஸ்மெல் வந்து அப்படி அள்ளி எறி சூப்பராக இருக்கு. கோல்டில் பார்க்குற மாதிரியே இருக்குல்ல அழகா. ஸோ இந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறதுக்கு நீங்களா ஐடியா கொடுத்தீங்களா இல்லை அவங்க உங்களுக்கு டெமோ காட்டி இப்படி பண்ணாங்களா? நீங்களா ஐடியா கொடுத்தது? அப்போ ஒவ்வொன்றையும் தேடி தேடி பார்த்து பண்ணியிருக்கீங்க, பூச்சிலேருந்து எல்லாமே. ஓகே சூப்பர், அழகாக இருக்குது உண்மையில். எல்லாம் மகளோட ஐடியா. மகளோட ஐடியா, மகள் மருமகன். நல்லா இருக்குது. பூஜை முடி வந்து அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணிவிடலாம். ஸோ மற்ற டைமில் வந்து ஓப்பனில் இருக்கு, செம்மையாக இருக்குது. அழகாக இருக்குது. அந்த பக்கம் ஃபிஷ் பால் இருக்கிறாங்க. அதுவும் கிச்சன். அதில் இது வந்து வெளியில் மச்சாங்கள் அதில் செய்யக்குள்ள இதில் பாய்ப்போம். அதுக்குள்ளே பாய்ச்சா மணக்குமே இல்லை. ஓகே சூப்பர். அப்போ நான்வெஜ் இதுகள் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக இங்கே இருக்குது வந்து கிச்சன். அடிக்குமா? ஓஹோ, நைட் டைமில் பார்க்க தான் வியூ செம்மையாக இருக்கும். ஏன்னா லைட் இருக்கும். வாவ்,
ஓ சூப்பராக இருக்கு. இந்த ஃபிஷ்ஷை பாருங்க, இங்கே வாங்க மீன். வருவார் அது மேட்ச் போடுறது. அழகா இருக்கு. ஓகே, ஸோ வெளியில் வந்து இந்த சிஸ்டம் மாடிக்கு போகுமா மட்டும். ஓகே ஓகே, உள்ளே வந்து ஃபஸ்ட்டாக வந்த உடனே வந்து ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு வந்து இங்கே வந்து யாராச்சும் வந்தீங்கன்னா கெஸ்ட்டாக அவன் முன்னுக்கு வந்து இருந்து இப்போ நாங்கள் வந்து இருந்த மாதிரி நீங்கள் வந்து கதைச்சிட்டு அதுக்கப்புறமா அங்கேயும் இருக்குது. இங்கேயும் இருக்குது. ஸோ இங்கேயும் இருக்கலாம். அங்கே வந்து ஓப்பன் கிச்சன், அது என்ன ஓப்பன் கிச்சன். அண்ட் இப்போ கீழுக்கு வந்து ரூம்னு சொல்லி சொன்னால் இந்த இருக்கு ஒரு ரூம் வந்து என்ன சொன்னால் உண்மையில ஒரு ஒரு வீட்டை வந்துட்டு அலங்கரிக்கிறது வந்து அந்த வீட்டோட பெயிண்டிங் சிஸ்டம் தான். இங்க எல்லாமே வந்து அதுக்குரிய ஆஷ், பிளாக் அண்ட் ஒயிட் சூப்பரா இருக்கு. அந்த பெயிண்டிங் வந்து சூப்பரா இருக்கு. ஓ அங்கதே சிஸ்டத்தை அப்படியே கொண்டு வந்து ஓ சூப்பர் டைம் ஓகே ஹீட்டர். ஸோ இதுல எல்லாமே வந்து இருக்குது. அங்கதே சிஸ்டத்தை வந்து அப்படி ஃபேன் எல்லாம் இம்போர்ட்டட் ஃப்ரம் சைனா. ஓ அதான் முக்கியமாக வந்து இந்த ஃபேன் நான் பார்த்துறேன். இது இங்கே இல்லை, சைனாவில் இருந்து லைட்டோட எல்லாமே வந்து சைனால இருந்து இருக்கு. லைட்டை போடல. ரிமோட் அதுக்கு. எஸ், ரிமோட் சிஸ்டம். லைட் தனியே இருக்கும், ஃபேன் மட்டும் சுற்றும். அந்த சிஸ்டம் அதில் ஆஃப் பண்ணி போட்டுருக்க போல பார்ப்போம். பூச்சிகளும் இங்கே தேன் பூச்சி இல்லை உண்டு. சொன்ன பார்த்து பார்த்து இறக்கி உண்டா செஞ்சிருக்கீங்க. ஓகே சூப்பர் சூப்பர். இந்த லைட்ஸ் இதுக்கும் போடு இங்கே இருக்கு. சரி, ஓகே. இது வந்து ஸ்மார்ட் சுவிட்ச். ஸ்மார்ட் அது இப்போ ஃபோனில் வச்சு ஆஃப் பண்ணலாம். மகள் அங்கே ஆஃப் பண்ண, நானும் ஆஃப் பண்ணோம். அங்கேருந்து அங்கே அங்கேருந்து வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்மார்ட் சிஸ்டம். ஸ்மார்ட் சுவிட்ச். இது ஃபோனில் சும்மா லைட் போட்டுருந்தா பண்ணுவாங்க. இது இந்த செயின் எல்லாம் இந்தியாவிலேருந்து எடுத்து. புத்தர்னு சொன்னா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்? மகள் எங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். எனக்கும் பிடிக்கும். என்னோட ஸ்க்ரீன்ல வந்து முன்னுக்கு இருக்கு. எங்களோட மகளுக்கு வந்து எல்லாம் கணேசர் தான் பிடிக்கும் கூடுதலாக. அமைதியா கூடுதலாக கணேஷ் புத்தர். கணேஷ் வீட்டை வந்து புத்தர் சொன்னா அமைதியான ஒரு கடவுள். மழை சூப்பராக இருக்கும். அழகா இருக்கு இந்த வியூ பார்க்குறேன். ஸோ சூப்பராக இருக்குங்க. இது இப்போ யாரோட மேற்கு வந்து இது இப்போ தான் கட்டணும், இப்படி தான் செய்யணும். மகளுக்கு மருமகன் அவங்க ஃபோன்லேயே சொல்லி கொண்டிருப்பான். அதோட மனுஷன் இல்லாமல் ரோபோ க்ளீன் பண்ணுற ரோபோ ரோபோ சிஸ்டம். இது ஒன் பண்ணலாம் அப்புறம் போகும். வீட்டை க்ளீன் பண்ணுறது அது தானாக திரும்பி எல்லாம் போகும் எல்லா இடத்துல. காலையில் மட்டும் நான் வந்து இது வந்து இது போட்டுட்டு கீழே தண்ணி அடித்தாலும் மப்ப அடிச்சு கொண்டு போகும். க்ளீனும் பண்ணி மப்பம் அடிக்கும். அந்த அவருக்கு போவார், ஓடுவா. முட்டுப்படக்குள்ள இங்கே திரும்புவோம். அதனால அந்த திரும்பி போவார். அது டைம் அவர் பேட்டரி வீக் தானே. 100 ஈஸியான வேலை க்ளீன் பண்ணுறதுக்கு ஆக்கள் இருக்க தேவையில்லை. அது அப்படியே போவார். இதெல்லாம் வந்து எங்கே இருந்து எடுத்து நீங்கள்? ஸ்வீட் நம்மளம்மா இவரோட தம்பி அனுப்புனோம். தம்பி கொண்டு வந்தோம். நாங்கள் கேனடாவிலேருந்து கொண்டு வந்தோம். இப்போ அவரே போவார். அப்படி இந்த சைடு மாதிரி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டிக்கர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி ஃபேமிலி ஹேஸ் அ ஸ்டோரி, வெல்கம் டு அவர்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வேர்ட்ஸ் இதில் வந்து கொடுத்து இது செய்திருக்காங்க. வந்து அழகாக இருக்குது. இந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் வந்து நார்மல் டெக்கரேஷனுக்கு உரிய மாதிரி அண்ட் சூப்பராக இருக்குது. அப்படி நாங்கள் சொன்ன மாதிரி வந்து அங்கே வந்து எங்கெங்கெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து அந்த இதுகள், அதாவது எப்படி சொல்கிறாங்க, தாவரங்கள் இதில் வந்து வைக்கலுமா வந்து பச்சையாக அப்படி அங்கங்கே வந்து வச்சுருக்காங்க. அதோடு சேர்த்து வந்துட்டு ஹாலுக்குள்ளேயே வந்து டெக்கரேட் வந்து என்னெல்லாம் நார்மலாக பண்ண முடியுமோ இதெல்லாம் வந்து அழகாக பிரமிக்க வைக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ கணேஷ் வந்து அவங்களோட மகளுக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா வந்து கணேஷா வந்து. ஸோ விக்னேஸ்வரர், பிள்ளையார், விநாயகர் அப்படின்னு சொல்லி பல பேராலும் வர்ணிக்கப்படுற கணேஷை வந்துட்டு சைனீஸோட டெக்கரேட்டில் வந்து அழகாக கொடுத்துருக்காங்க.
அவன் வந்து இந்த ஒரு கிளாஸ். ஸோ நான் வந்து ஃபேஷன் வந்து வாட்ச் பண்ணணும் அப்படி சொன்னாலும் கூட வந்துட்டு அதுக்கும் வந்து ஒரு டெக்கரேட்டோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு கிளாஸ். அவன் வந்து தெரியும் நிறைய ஷாப் அப்படி அந்த கடைகள் அது இதுக்குள்ள வந்துட்டு ஒரு 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 டம்ளருக்குள்ள வந்து தண்ணி கொஞ்சம் போட்டுட்டு அதுக்குள்ள லெமனை போட்டுட்டு பூ வச்சுப்பாங்க. திருஷ்டி அந்த பக்தியாக இருக்கிறதுக்காக வேண்டி மனசு வந்து அதை பார்க்கும்போது கொஞ்சம் அமைதியாக சாந்தமாக இருக்கிறதுக்காக வேண்டியும் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதையும் இங்கே பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து கணேஷ் ரொம்பவே அவங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு கணேஷ் இங்கே ஒரு கணேஷ் அப்படி சொல்லி பார்த்து பார்த்து வச்சுருக்காங்க. இதெல்லாம் அவங்களோட மகளோடது வந்து அவன் வந்துட்டு காலிங் பாருங்கள் அந்த காலத்து இதை வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒர்க் ஆகுமா அது ஒர்க் ஆகாது அழகுக்காக வேண்டி அப்படி கொடுத்துருக்காங்க. அவன் வந்துட்டு இந்த சைடு வந்து இது வந்து டிவி வந்து நார்மலாக வந்து டிவி பார்க்கலாம். ஸோ ஹோம் தியேட்டர் மாதிரியான சவுண்ட் சிஸ்டம் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரீனில் இப்போதைக்கு போயிட்டு இருக்கிறத வந்து பார்த்திங்க சொன்னால் வீட்டை சுற்றி இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் தான் வந்து. ஸோ அதோட ஸ்க்ரீனை வந்து இதிலே வந்து வாட்ச் பண்ணிக்கொள்வாங்க. அண்ட் இது தாண்டி அவங்களோட ஃபேமிலி அவங்களோட பிள்ளைகள்லாம் வந்துட்டு ஃபாரின்லேருந்து அங்கேருந்து பார்த்துக்கொள்வாங்க. ஸோ இதுக்கும் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி வைஃபை கனெக்ட்லேருந்து எல்லாமே வந்து இங்கே ஆல் சிஸ்டம் வந்து அப்படி இருக்குது. அண்ட் வந்து ஆல்மோஸ்ட் வந்து இங்கே நிறைய சிஸ்டம் வந்து ரிமோட் கண்ட்ரோல் அப்படிங்கிறதுனால இங்கே ஒரு சில ரிமோட்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ரிமோட்ஸும் வந்து இன்னும் நிறைய இருக்குது. ஏன்னா பார்க்குற இடங்கள்லாம் நிறைய இடத்து நான் பார்த்ததுக்கு வந்து ரிமோட்ஸ் தான் வந்து இருக்குது. ஸோ அப்படி இந்த சைடு வந்து பார்த்திங்க சொன்னால் கிச்சன்ஸ். ஸோ கிச்சனுக்கும் வந்து மேபி இப்படி இந்த டேபிள்ஸ் இதெல்லாம் வந்து இங்கேருந்து இறக்குனாங்களா இதுவும் ஃபாரின்லேருந்து தான் இறக்குனாங்களா அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கே நார்மலாக எப்படியான சிஸ்டத்தை அதை கொண்டு வராங்க. அதை வந்து சைனீஸ் டெக்கரேட்டில் வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு லாம்ப் இது வந்து அப்படி வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் கிச்சன்ஸ் அழகாக இருக்குது பாருங்கள். ஆஹா இதை வந்து நம்ம முன்னால் வந்து காண்பிச்ச ஒரு வீட்டில் வந்து இருந்த சிஸ்டம் வந்து இந்த கேஸ் சிஸ்டம். அதோட சேர்த்து சரக்கு பொருட்களை எப்படி வச்சுருக்காங்க சூப்பராக இருக்கிறாரு. கடுகு இதெல்லாம் வந்து செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் அப்படியே ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் அப்படியே போய் இந்தியாவில் வந்து பார்த்து சொன்னால் இங்கே வந்துட்டு செப்பரேட்டாக வந்துட்டு ஒரு வாஷ்ரூம். ஸோ இது வந்து காமனாக இங்கே இருக்கிற எல்லோரும் வந்து யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி. அண்ட் வந்துட்டு ரூம்ஸுக்கெல்லாம் வந்து தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து அங்கேயும் வந்துட்டு வாஷ்ரூம் எல்லாம் வந்து அமைய பெற்று இருக்குது. ஸோ அப்படியே வந்து படிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த படிக்கைகள் வந்து பாருங்கள் இதுக்குள்ளே தண்ணி விடுற நீங்களா இல்லை சும்மா இப்படி இருக்குது தான் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. அதாவது இது வந்து நேச்சுரல் கிடையாது பிளாஸ்டிக் தான். நான் நேச்சுரல் மாதிரி அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தா நைட்டில் மேலே நட்சத்திரங்களையும் நிலாக்களையும் பார்க்கக்கூடிய மாதிரி அழகாக செட்டப் பண்ணி வச்சுருக்காங்களா கிளாஸ் சிஸ்டம்ஸ். ஃபுல்லாக வந்து டைல்ஸ். அவன் வந்து கீழ் வந்து கிரைனேட் டைல்ஸ் மாதிரி இருக்கு. ஆனால் கிரைனேட்டாக டைல்ஸ் ஆடா கீழே இருக்குது தெரியல. அதோட படியோட இதுவும் வந்து வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு ஆண்டா நான் இன்ஜினியரிங் வேலை போனடா அதான் அப்போ தெரியும். இன்ஜினியரிங் ஸ்பெல்லிங் போய் பார்த்து தான் நான் சொன்னேன். ENGI அப்படி போயிட்டு இருக்கும். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்தாலும் மறந்துட்டு. ஸோ இங்கே மேலுக்கு வந்து செட்டப் மாதிரி இல்லை. இங்கே வந்து பெட்ரூம் எல்லாம் இருக்குது. ஒரு பெட்ரூம். ஆமாம் அடுத்த ஆள் இருக்காருண்ணே இங்கே மேலே வர இங்கேயும் இருக்கிற. அவரோட கலர்ஸ் வேறு இவரோட கலர்ஸ் வேறு. டெக்னாலஜியா சனி ஞாயிறுல நாங்களும் அடிப்போம். அப்படியா விட மாட்டோம். வீக்ஸில் வந்து 3 days தான் அவங்களுக்கு வேலை. அங்கே வந்து ஃபுல்லாக வந்து டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இறக்காங்க. மேலே வந்து தான் பெட்ரூம்ஸில் வந்து கூடுதலாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடெலாம் வந்து பெட்ரூம்ஸ். ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் இங்கே ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட சேர்ந்த மாதிரியே வந்து அட்டாச் பாத்ரூம். ஸோ வாஷ்ரூம் வந்து இங்கே இருக்குது. ஸோ வந்து அப்படியே 2 ரூம்ஸ் முடியும். அதுக்கு அங்கால இங்கே ஒரு ரூம்ஸ் வந்து இப்படி இருக்குது. டேய் உங்கள் புத்தி எங்கே போனாலும் விட மாட்டாங்க. எங்கேயாச்சும் ஒரு ஹோட்டலில் போனாலும் அப்படி தான் பாய்வீங்க. டே அவங்க யூஸ் பண்ண விட்டா திரும்ப வாங்கடா ஒரு வீட்டுக்கு வந்தால் டீசெண்டாக இருங்கடா சரியா. அப்படியே வந்து எங்களை பண்ணி கொஞ்சம் அப்படி தான் தப்பான வீடியோவில் பார்த்தீங்க பேல்கனி. ஸோ இதை வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த சைடாக வந்து டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு பேல்கனி போகலாம். ஓப்பன் இருக்குண்ணா ஓகே. புறாக்கள் தான் இங்கே ஒரு மெயின் பிரச்சனை வந்து. புறாக்கள் வந்து எச்சம் போட்டு போயிட்டு இருக்கும். நம்ம ஆக்கள் இருந்தாலும் சரியா இல்லைன்னு சரி தான் வந்து. ஸோ இங்கேருந்து பார்த்தாலும் வியூ அழகாக இருக்கும். நைட் டைமில் பார்த்தா செம்மையாக இருக்கும். அதே லைட்டிங்லாம் போட்டால் அங்கே ஒரு மண் அடுப்பு வச்சிருக்கீங்க போல இருக்கேன்னு அதுக்கு தனியாக கட்டியும் வச்சிருக்கீங்க. அந்த ஆண்டும் இருக்குது. 2 இடத்துல வந்து மண் அடுப்பு வைக்கிற மாதிரி அதுக்கு ஒரே தனியாக கட்டி செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பர். ஓகே. ஸோ இதுக்கு மேலே மொட்டை மாடி. ஸோ இது அப்படி இங்கெல்லாம் வந்து பேல்கனி முன்னுக்கும். ஸோ முற்றத்தை வந்து இங்கேருந்தே பார்த்து கொள்ளலாம்.
அழகே அழகே அழகின் இதுல இதுக்கு அங்கே விட்டுருக்கீங்க ஏதாச்சும் பிளான் இருக்குதா? மெடிடேஷன் பண்றதுக்கு அவர்கிட்ட விட்டுருக்கேன். கீழே இதுக்கு அந்த இதுக்கு விட்டுருக்கீங்க. ஸோ இதில் வந்துட்டு ஏதாச்சும் பூவாசுகள் அப்படி இப்படி வச்சுட்டா நல்லா இருக்கும். அடிச்சு போகுது அந்த ஒரு பிரச்சனை இருக்கு. ஏர்லி மார்னிங்ல ஒருத்தர் இந்த மெடிடேஷன் பண்ணலாம். ஒன்றை போல ஒரு அறிவாளியை கூட கூட்டி திரியோம் நாங்கள் எப்போவுமே. வீடு கட்டுப்படுது. அங்கால அந்த ஒரு வீடு என்ன மொட்டை மாடி தெரியல. இங்க எல்லாமே வந்து நாங்க நினைச்சதை விட அடுத்த ஸ்டெப்ஸ்ல இருக்கு. தெரியல. ஓ வாவ், ஃபுல்லா டைல்ஸ், மொட்டை மாடிக்கும் டைல்ஸ். அப்போ கில்லி கூட மாதிரி. ஓஹோ, மேல அந்த கொக்கர டான்ஸ் கொக்கர அது பழைய பாட்டு, அதுக்கெல்லாம் டைல்ஸ் இல்லாத நிலம். இங்க பாரு, மேலேயும் டேங்க் இதுக்கு என்ன. ஸோ இங்கே இதுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இதுக்கெலாம் வந்து கிளாஸ் சிஸ்டம் கீழே வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அழகாக தெரிஞ்சிருக்கும். இது தான் வந்து பண்ணி வச்சுருக்காங்க மேக்ஸிமமான இடங்களுக்கு. இதுதான் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே மொட்டை மாடிக்கு வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ். ஸோ அதுவும் வந்துட்டு பேனல் இது மூலம் ஆனந்த ஜோதி படம் பார்த்தீங்களா? ஆமாம், ஆனந்த ஜோதி. ஆனந்த ஜோதியில் எம்ஜிஆர் நம்பியார் ஃபைட் பண்ணுறாங்க. அந்த காலத்து சிஸ்டம் அலை. ஸோ மேலேயும் வந்து அப்படியே சுற்றி வளைச்சிட்டு போயிட்டுருக்கலாம். சொன்னால் மேலே தான் டேங்க் இதுகளை வந்து பண்ணுறாங்க. அலைப்பா உயரம் அதாண்டா. அது அந்த மெயினால் போகும்போது வந்து இது இவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியறதுக்கான காரணம் இது வந்து உயரம். அதாவது இங்கே இருக்கிற பில்டிங்லேயே வந்துட்டு நல்ல உயரமான ஒரு பில்டிங் வந்து இவங்களோட பில்டிங். ஸோ அப்பா சுடுவுது, இப்போ மதிய டைம் அப்படிங்கிறதுனால சுடுவுது. ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தீங்கனாலே வந்து எப்படி அழகாக தெரியுது பாருங்கள், அழகாக இருக்குங்க பாருங்க. ஏன்டா டைல்ஸ் சிஸ்டம். ஸோ வந்து இதில் வந்துட்டு அவங்க ஃபேமிலியாக நைட்டில் வந்துட்டு டேபிள்ஸை போட்டுட்டு ஒன்றா இருந்து குட்டாஞ்சோறு சாப்பிட்றதுக்கோ சரி, என்ன வேணால் பண்ணுறதுக்கோ சரி, அழகாக செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே சூப்பர். வா, பார்த்து 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 ஒவ்வொரு வேலையெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. அட 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 பா, இவ்வளோ உயரம் சூப்பராக இருக்க. மேலே போய் பாருங்க, மேலே உலகமே தெரியுது ஐயா, உலகமே. வெட்டிக்குள்ளவே தெரியுது பா, உலகமே தெரியுதுன்ற நீங்கள் வெட்டிக்குள்ளே கேட்குறீங்க. பார்த்தாச்சு செம்மையாக இருக்குது, சிறப்பாக இருக்குது. நைட் டைமில் நல்ல பௌர்ணமி டைமில் குட்டாஞ்சோறு சாப்பிட்றதுக்கு சூப்பர் பிளேஸ். ஓகே சரி, எனக்கு தெரியல. நான் இவ்வளோ பெரிய வீடு கட்டுறதில்ல. பழகியில் ஒரு நேச்சுரல் பிளேஸில் அழகான கேரளா ஸ்டைல் ஒரு வீடு உண்டு, அப்படி தான் கட்டுறது. சரி, நாங்கள் அப்படி ஓகே. என்னோட சொன்னால் அவருக்கு இந்த வீட்டுக்குள்ளே சுற்றி பார்த்து நடந்து காலெல்லாம் வலிக்குதான். இப்போ இங்கே வந்து இந்த வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு ரோபோட்டிக்கெலாம் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி இனி உங்களை சுற்றி காட்டுறதுக்கும் ஒரு ரோபோட்டிக்கை வந்து கொண்டு வரப்பாங்க. ஸோ அதில் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அது பறந்து போய் இப்படி எல்லாத்தையும் சுற்றி காட்டும் உங்களுக்கு. சரியா, இப்போ இனி டயர்டாகாது. ஸோ பார்த்தீங்கன்னா இது கூட வந்து பயங்கர பெங்களத்தில் ஆனது பார்த்தீங்கன்னா வந்து பார்த்து சொல்லுங்க. இந்தியன், மேட் இன் இந்தியன். இது வந்து தாய்லாந்து.
சைனாவில் ஓகே. ஸோ அந்த வீட்டு வந்து பார்த்துருப்பீங்க, அருமையாக அற்புதமாக இருந்திருக்கு. எல்லாருக்கும் வந்து லைஃப்பில் வந்து ஒரு ஆசைகள் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து நாட்டோட இனிமேல் இருக்கணும் அப்படிங்கிறது ஆசைக்காக வேண்டி இந்த வீட்டை வந்து பார்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், அவங்களோட கடைசி வயசு வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்க போகிறது இந்த ஒரு வீட்டில் தான். அண்ட் அவங்களோட பசங்கள் வந்து வெளிநாட்டில் இங்கே வந்தாங்கன்னு சொன்னால் ஹோட்டலோ அங்கே இங்கேயோ போய் தங்காமல் வந்து அவங்க வீட்டிலே வந்து தங்கணும் அப்படிங்கிற ஆசைக்காக வேண்டி எல்லா விஷயங்களும் வந்துட்டு நம்ம நாட்டிலேருந்து எடுத்த பொருட்களை வச்சு செய்ததை விட வெளிநாட்டிலேருந்து பார்த்து இறக்கி அழகாக செய்திருக்காங்க. ஏன்னா இது கூட அப்படி இறக்கியிருக்காங்க. இது கூட இந்தியாவில் இப்போ என்னென்னா நிறைய பேர் வந்து யோசிப்பாங்க, இப்படிப்பட்ட வீட்டை நாங்கள் வந்து ரிவ்யூ பண்ணி காட்டுறோம். இப்போ நல்லதாக கதைக்கிறவங்களும் இருப்பாங்க, கெட்டதாக கதைக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி எல்லாரும் உண்மையிலே ஒரு இடத்துக்கு வரணும்னு சொல்லிச்சுன்னா கஷ்டப்பட தான் வருவாங்க. எல்லாரும் பிறந்தோட பணக்காரனாக வரையில் நம்ம அப்பா பணக்காரனாக இருக்கணும், இல்லைண்டா அப்பா பணக்காரனாக இருக்கணும். அதையும் தாண்டி கஷ்டப்பட்டு உழைச்சி உண்மையிலே அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்படியான வீடுகள் வந்து கட்டுறது வந்து அவங்களோட விருப்பம். உண்மையிலே அது எங்களுக்கு பார்க்க பிடிச்சிருந்தது. அதில் இருந்தால் நாங்கள் அதை வந்து ஹோம் டூர் அவங்களுக்கும் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ நீங்களும் சீக்கிரமாக கட்டி முடிச்சவங்களாம், ஒரு 8 மாதத்துக்குள்ளே வந்து இந்த வீடை வந்து கட்டி முடிச்சிருக்கலாம். அதான் முக்கியமானது. ஸோ நீங்களும் எங்கேயாச்சும் இப்படி கான்ட்ராக்டில் வந்து எடுக்கணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அது வேகமாக கட்டி முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையில் எங்களை தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணி தருவோம் உங்களுக்கு விருப்பம் சொல்லிக்கணும். நீங்கள் அவங்கள்ட்ட வந்து பேசிக்கொள்ளலாம். என்ன சொன்னால் இங்கே இருக்க கிட்ஸை வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பயங்கர வேலைப்பாடுகள் அப்படி பார்த்து பண்ணியிருக்காங்க எல்லாமே. அண்ட் வந்து பகலில் வந்து பார்க்குறத விட நைட் டைம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ நைட் ஃபுட்டேஜ்களை வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு காண்பிக்கிறோம் அந்த ஃபுட்டேஜ்களையும். ஸோ இது வரைக்கும் நாங்கள் காண்பிச்சிருக்க இந்த ஒரு காணொலி உங்களுக்கு பிடிச்சதுன்னு சொன்னால் வந்து லைக் பண்ணுங்கள், ஆனால் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஓகே, பாய்.